வணக்கம் நண்பர்களே. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 இந்த தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஒன்னொன்னா வெளியாக ஆரம்பிக்குது. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது அநேகமாக எக்ஸிட் போல்ஸ் மேக்சிமம் வெளியாகிட்டு இருக்கோம். ஏன்னா மேற்கு வங்கத்தினுடைய தேர்தல் அதனுடைய இறுதிக்கட்ட தேர்தல்ன்றது இன்னைக்கு மாலை 6 மணிக்கு முடிவடையுது. 6:30க்கே பெரும்பாலான எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியே வந்துடும். அந்த எக்ஸிட் போல் முடிவுகள் வருவதற்கு முன்பு நம்முடைய கணிப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் இந்த வீடியோ அதை பற்றியது தான். அதுக்கு முன்னாடி 3 விஷயங்கள் நான் பேச விரும்புகிறேன். இதில் மீடியாவினுடைய அந்த தவறான வழிநடத்தல் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகவும் கவலைக்குரிய விஷயம், பெரிய அளவுக்கு பேச வேண்டிய விஷயம் எதுன்னா மீடியாவினுடைய பங்களிப்பு, குறிப்பாக சோசியல் மீடியா. இந்த சமூக வலைதளங்கள் அப்படிங்கிறது யாரும் தனிப்பட்ட முறையில் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு அரசு கூட கட்டுப்படுத்த முடியாமல் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்படியே விடுறது நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிறத இந்த தேர்தல் உணர்த்தி இருக்கு. காரணம், இந்த தேர்தலில் ஒவ்வொரு வாக்காளரையும் பாதிக்கிற அளவுக்கு அந்த தாக்கத்தை இந்த சமூக ஊடகங்களில் வருகிற கருத்துக்கள், அதே போல மீம்கள், வீடியோக்கள் இவை ஏற்படுத்தியிருக்கு. அதனுடைய விளைவு ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீத வாக்குகள், ஒரு முக்கியமான கட்சிகளுக்கு போக வேண்டிய வாக்குகள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இது சமூக ஊடகத்தின் தாக்கம். இன்னொன்று, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எனப்படுகிற செய்தி சேனல்கள் மற்றும் செய்தி நிறுவனங்கள், இவர்களுடைய அந்த தவறான வழிநடத்தல் நிச்சயமாக இந்த தேர்தலில் அவங்க பரபரப்புக்காக, கண்டென்ட்டுக்காக, பணத்துக்காக இந்த தவறான வழிநடத்தலை அவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு பிம்பத்தை கட்டமைக்கிறது. அதை இவங்க தெரிஞ்சே செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. குறிப்பாக 4 செய்தி சேனல்கள், இந்த 4 செய்தி சேனல்களும் தொடர்ச்சியாக அவர்கள் தந்த முக்கியத்துவத்தை பார்த்தீங்கன்னா, குறிப்பாக விஜய் இந்த தேர்தலில் பங்கெடுத்த முக்கியமான பிளேயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திமுக மு.க. ஸ்டாலின் மற்றும் அவரது கட்சி கூட்டணி கட்சியில் இருக்கிற பல தலைவர்கள் அவங்க மெயின் பிளேயர்ஸ். அதே போல் அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவரது கூட்டணி கட்சியில் இருக்கிற டிடிவி தினகரன், அன்புமணி மற்றும் நயினார் நாகேந்திரன் போன்ற தலைவர்கள். அடுத்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள், அதுக்கடுத்து டாக்டர் ராமதாஸ், சசிகலா, வேல்முருகன், இந்த மாதிரியான அரசியல் களத்தில் இதுவரை களமாடியவர்கள் எல்லாம் பிளேயர்ஸாக நிற்கிறாங்க. இதில் புது பிளேயர் யாருன்னா விஜய். இந்த ஏற்கனவே இருக்கிற இந்த பிளேயர்ஸ் யாருக்குமே முக்கியத்துவம் தராமல் இந்த விஜய்க்கு மட்டுமே முழுசாக முக்கியத்துவம் கொடுத்தது இந்த தேர்தல் தான். அப்போ யாருக்குமே இவங்க இம்பார்ட்டன்ஸ் தரலையான்னா நிச்சயமான தரலன்னு தான் சொல்லுவேன். அவர்கள் முழுசா விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அந்த இடத்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த தலைவர்களுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு இடத்தை கொடுத்ததா தான் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு நாளில் 4 நிகழ்வுகள் நடக்கிறதா வச்சுக்கோங்க. ஒரு நிகழ்ச்சி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொது மேடையில் பேசுகிறார். அதாவது காலையில் ஒரு பொதுக்கூட்டம், மாலையில் ஒரு பொதுக்கூட்டம். இந்த முறை அவர் அப்படி தான் பிரச்சார களத்தை அமைச்சிருந்தார். காலையில் 10-11 மணிக்கு ஒரு ஊரில், ஒரு மாவட்டத்தில், அந்த மாவட்டத்தை சேர்ந்த வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவார். அதுக்கடுத்து மற்ற நேரத்தில் அவர் சாலை வரம் போகிறது அல்லது மக்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் போவார். அதுக்கப்புறமா மாலையில் ஒரு பொதுக்கூட்டம், பிரச்சார பொதுக்கூட்டம் 10 மணிக்குள்ள முடிச்சுட்டு அவர் எங்கே தங்கியிருக்காரோ அங்கே வந்துடுவார். ஆனால் இந்த இடைப்பட்ட நேரத்தில் அவர் மக்களை சந்திச்சுக்கிட்டே இருந்தார். எப்போ இருந்ததுன்னா, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அவர் நடைப்பயணம் போகிறார், நடைப்பயிற்சி போகிறார். 5லிருந்து 7 மணி வரைக்கும் 2 மணி நேரம் அவர் வாக்கிங் போகிறார். அந்த 2 மணி நேரத்தில் வாக்காளர்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறார், மக்களை சந்திக்கிறார், மக்கள்கிட்ட பேசுகிறார். அது ஒரு வகையின் பிரச்சாரம் தான். அதை செய்கிறார். அதுக்கு அடுத்து இந்த காலை உணவு முடிச்சுட்டு அதன் பிறகு அவர் பொதுக்கூட்டத்துக்கு தயாராகிறார், பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. பிறகு மீண்டும் மாலையில் மக்களை சந்திக்கிறாரு, பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். ஒரு நாளில் அவரது நிகழ்ச்சி இதெல்லாம். அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவரும் இதே போல் காலையில் அவர் நடைப்பயணம் போகிறத யாரும் காட்டல. ஆனால் அவர் மக்களை சந்தித்தார், பொதுக்கூட்டத்தில் பேசினார், வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் பண்ணார். சீமான் கேட்கவே வேணாம், அவர் சூறாவளி மாதிரி 200 கூட்டம் பேசியிருக்காரு இந்த தேர்தல் அறிவித்த பிறகு.
யாரும் எங்கேயாவது நடக்குமா? 200 கூட்டம் பேசியிருக்காரு, 200 பிரச்சார பரப்புரை கூட்டம் பேசியிருக்காரு. மற்ற தலைவர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் தினசரி இந்த தலைவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் சொன்னதெல்லாம் தினசரி நடந்தது. நீங்க டிவியில இதையெல்லாம் பார்த்தீங்களா? ஒரு நாளில் இதெல்லாம் நடக்குது. அதே நாள்ல விஜயும் பரப்புரை பண்றாரு. அதாவது வீட்டுல இருந்து கிளம்புறாரு, போயிட்டு மக்களை சந்திக்கிறாரு. அதே ஒரு இடத்துல இங்க ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் பேசுறாரு. இதுல யாருடைய பிரச்சாரத்துக்கு முக்கியத்துவம் இருந்தது? எதை இந்த டிவிக்கள் அதிகமா காமிச்சாங்க? நீங்களே உங்க மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. விஜய் ரசிகர்களுக்கு சேர்த்தே நான் கேட்கறது. இப்போ விஜய் காலையில 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறதுல இருந்து அவர் பல் தேய்ச்சிட்டாரு, பாத்ரூம் போனாரு, கதவு திறக்குது. நான் தமாசுக்கு சொல்ல, சத்தியமாக இதை ஒரு சேனல்ல சொன்னாங்க. பாட்டு போட்டுக்கிட்டே இதை ஒரு கமெண்ட் அடிக்கிறார். அதாவது ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி கொடுக்குறாங்க அந்த சேனலை சேர்ந்தவங்க. இப்போ இந்த பாட்டு போட்டுட்டு பண்ணதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். எந்த சேனல் பேரை நான் சொல்ல விரும்பல. இவங்க அந்த நேரத்தில் ஆரம்பிச்சு அவர் ஏர்போர்ட் போற வரைக்கும் ஒரு டீம் ஃபாலோ பண்ணுது. ஏர்போர்ட்ல தனி விமானத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாருன்னு உடனே அப்படியே கட் பண்ணா திருச்சியோ மதுரையோ அந்த விமான நிலையத்தில் கேமராவோட அவங்க நிக்கிறத காட்டுறாங்க லைவ். அப்புறம் அங்கிருந்து விஜய் வெளியே கார்ல ஏறி கூட்டம் பின்தொடர்றது ஒரே இதாவது அலப்பறை பண்றாங்க. அப்படிங்கிறது அது முழுசா அவங்க கவர் பண்றாங்க. முழுசா பேசி முடிச்சுட்டு கையில வேலோ வாளோ இதே ஒன்று கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது என்ன ஒரு நான்சென்ஸ் பண்ணாலும் அவ்வளவு அவங்க லைவா காமிச்சு முடிச்ச பிறகுதான் இப்போது முதல்வர் அவர்கள் இங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த காட்சிகள் சிலவற்றை பார்ப்போம். எது முதல்வர் பேசுற காட்சிகள் சிலவற்றை பார்க்கலாம். ஆனா விஜய் வீட்டுல கிளம்புறதுல இருந்து ஃபிளைட் ஏறி ஃபிளைட்டை விட்டு இறங்கி அந்த சாலை வளம் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் இங்கே பேசியிருப்பாருல, அது முடிகிற வரைக்கும் லைவா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாட்டு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க விஜய் உயிரை எடுக்க வர்ற விஜய்ன்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே இருக்கும். இந்த முக்கியத்துவத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு இந்த ஊடகங்கள், இந்த 4-5 செய்தி சேனல்களை கொடுத்தாங்களா? சீமானுக்கு கொடுத்தாங்களா? எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ஊடகங்கள் கட்டி எழுப்பிய மிகப்பெரிய பிம்பமாக விஜய் இந்த தேர்தலில் அப்படி உருவெடுத்து நிற்கிறார்கள். இந்த பிம்பத்தை பார்த்து 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 தான் விஜய்க்கு இவ்வளவு ஓட்டு, விஜய்க்கு இவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கு, விஜய் வந்துட்டா அவ்வளவுதான் களமே மாறி போகுது அப்படிங்கிற பேச்சை மக்கள் மத்தியில உருவாக்குறதுல மிகப்பெரிய பங்கு இந்த ஊடகங்களுக்கு இருக்கு. சொல்ல போனா இந்த தேர்தல் களத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கின பங்குங்கிறது யாருதுன்னா இந்த தமிழ் ஊடகங்கள். அது சமூக வலைதளங்களாகட்டும், அதே போல பிரதான ஊடகங்களாகட்டும், இவர்கள் தெரிந்தே செய்த தவறு இது. இது காசுக்காக செஞ்சாங்கன்னா இந்த தவறுக்காக காலம் பூரா அவங்க மன்னிப்பு கேட்கணும், பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அந்த அளவு மிகப்பெரிய தவறை இந்த தேர்தலில் இவங்க செஞ்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல கிரௌடு, இந்த கிரௌடை தான் இவங்க ஒரு பெரிய பேசு பொருளா இந்த தேர்தலில் எடுத்துக்கிட்டாங்க. விஜய்க்கு கூடுகிற கூட்டம் எங்க போனாலும் பெருங்கூட்டம் கூடுது. எப்படி அந்த கூட்டம் கூடுது? ஏன்னா இது இப்போ இந்த கூட்டத்தை கூட்டுகிற ரகசியம்ங்கிறது ரொம்ப நாள் ரகசியமா இருக்காது. இந்த கூட்டம் கலைந்து போன உடனே அந்த ரகசியம் வெளிப்பட்டுரும், அம்பலம் ஆயிடும். இப்போ விஜய்க்கு எப்படி கூட்டம் கூடுச்சுன்னா ஒவ்வொரு ஏரியாவில் இப்போ தகவல் சொல்றாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போதும் விஜய்க்கு இந்த கூட்டம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே 2-3 வீடியோவில் அதை நான் சொல்லியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு காரைக்குடி, இந்த காரைக்குடிக்கு விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு, எப்படி வந்தது அப்படின்னா அந்த கூட்டம் திரட்ட 3 நாள் தேவைப்பட்டு. அந்த 3 நாட்கள் விஜய் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. 3 நாட்களும் ஒரு 10 மாவட்டங்களிலிருந்து ஆட்களை திரட்டி ஒரு ஆளுக்கு தலைக்கு 300 ரூபாய் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து, காசு இல்லாமே சில பேர் வந்திருப்பாங்க, ஆனால் திரட்டப்பட்ட பஸ்ஸில் வந்தாங்க, வேனில் வந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் காசு கொடுத்து திரட்டப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்தை கூட்டிட்டு விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் காட்டுறாங்க. இல்லைன்னா கூட்டம் வரலன்னா விஜய் வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விஜயை திருப்திப்படுத்துவதற்காக இந்த கூட்டத்தை அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த கூட்டம் எல்லா இடத்துலையும் மொபிலைஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. எப்படின்னா இப்போ சேலத்துல ஒரு கூட்டம் அப்படின்னா அதுக்கு 3 நாள் டைம் எடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க. சேலத்தை விட்டு அடுத்த பரப்புரைக்கு போறதுக்கு அவருக்கு 1 வாரம் 10 நாள் எடுத்துக்கிறாரு. இந்த 1 வாரம் 10 நாள் மீண்டும் கூட்டத்தை திரட்டி செய்திகள் அனுப்பி அங்க இருக்கிற எல்லாரையும் வர வைக்கிறாங்க. அதே விஜய் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சாக்கா எந்த அறிவிப்பும் செய்யாமல் போனா பின்னாடி வருவதற்கு 10 பேர் கூட இருக்கிறது இல்லை. இப்போ நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாரு, அந்த ஃப்ளைட்டை விட்டு இறங்கி
காரில் ஏறி அந்த கோயிலுக்கு போகிற வரைக்கும் எவ்வளோ பேர் அவர் பின்தொடர்ந்தாங்க, எத்தனை வாகனங்கள் அவர் பின்னாடி வந்தது, எத்தனை இளைஞர்கள் இருசக்கர வாகனங்கள் அவர் பின்தொடர்ந்து போனாங்க? யாருமே இல்லையே. 4 பேர் கூட வரலையே கூட. இவர் மட்டும் வாகனத்தில் தனியாக, இவர் கார் மட்டும் தனியாக தான் போகுது. அங்கே போயிட்டு கோயிலில் போனால் கோயிலில் சாமியை பார்க்க கூட்டம் வருது இல்லை, இவரை பார்க்க வராங்க. இந்த சாமியை பார்க்க வந்த கூட்டத்துக்கு போனஸாக வந்து இந்த விஜயை பார்க்குற வாய்ப்பு கிடைக்குது. அவங்க வந்து சத்தம் போடுறாங்க. அப்போ விஜய்க்கு உண்மையில திரள்றது, கூட்டம் திரளுது அப்படின்னா யாரிடமும் சொல்லாமல், ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் ஒரு இடத்துக்கு விஜய் போகிற போது அவரை பார்ப்பதற்கு அங்கு இருக்கிறவங்க ஆர்வம் இருந்து பார்த்தா தான் உண்டு. வேற எந்த விதமான கூட்ட நெரிசலும் ஏற்படுவதில்லை. இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட செட்டப் கூட்டம். இந்த செட்டப் கூட்டத்தை காமிச்சு தான் வந்து விஜயும் விஜயை சேர்ந்தவர்களும் வந்து மக்களை ஏமாற்றி இந்த தேர்தலில் ஒரு மோசடியை அவங்க வந்து அரங்கேற்றினாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மற்ற தலைவர்கள் அரசியல், அதாவது அவங்களுடைய அரசியல் நடவடிக்கையை நான் நேர்மையாக பார்க்குறேன். மற்ற தலைவர்கள் நேர்மையான அணுகுமுறையில் போனாங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல கூட்டம்னா அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி வராரு, வந்து மக்களை வந்து இதை கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு அங்கே போய் பேசி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க போனாங்க. முதல்வர் வராருன்னா அதற்கு அறிவிப்பு செய்து கூட்டம் போட்டு அங்கே பேசுகிறாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டத்தை திரட்டுனாங்க. கூட்டம் இல்லைன்னா தனக்கான இமேஜ் போயிடும், தன்னை வந்து அவ்வளோதானே இவன் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்ற பயத்தில் அதிக கூட்டத்தை விஜய் திரட்டி தனக்கான இமேஜை வந்து காப்பாற்றிக்கிறதுல தான் வந்து அவர் குறியா இருந்தார். அதுதான் இந்த தேர்தலில் பெரும் மோசடியாக மாறி பல வாக்குகளை வந்து திருட அது வந்து உதவி இருக்கு அவருக்கு அப்படிங்கிறத வந்து என்னுடைய பார்வை. இப்போ இது எல்லாம் வச்சு விஜய் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டாருன்னே வச்சுப்போம். இந்த தேர்தலில் அவுட்கம் எப்படி இருக்கும்? இது வந்து நான் முன்னே சொன்னதுதான். அவங்களுக்கு வந்து ஒரு கருத்து இருக்கும், அந்த கருத்துன்னு கடைசி வரைக்கும் நிற்கணும். அதான் ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்னவோ அதை நான் கடைசி வரைக்கும் நிற்கிறேன். என்னுடைய பார்வை அந்த இறுதி உண்மையான அந்த தேர்தல் முடிவுகள் வரும்போது அதில் பெரிய மாற்றம் ஏற்பட்டால் கூட நான் எனது நிலைப்பாட்டில் நான் அப்படியே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு பத்திரிகை, நேர்மையான பத்திரிகைக்காரன். அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி நான் கடைசி நேரத்தில் என்னுடைய பார்வையை மாற்றிக்கிறதுங்கிறது மிக கேவலமான ஒரு 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 அயோக்கியத்தனமாக போயிடும். அதனால் நான் என்னுடைய பார்வை ஆரம்பத்திலேருந்து நான் சொன்னதில் நான் உறுதியாக இருக்கேன். நான் பார்த்தது, நான் கேட்டது, நான் மற்றவர்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டது, இந்த அடிப்படையில் தான் வந்து நான் இந்த கணிப்பை வந்து நான் சொல்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அவங்க தான் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைகிறார்கள். அது கிட்டத்தட்ட 180லிருந்து 190 தொகுதிகள் வரைக்கும் வந்து திமுகவுக்கு கிடைப்பதற்கு மிக பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. நான் இதை வந்து அந்த எக்ஸிட் போல்ஸு அல்லது வேறு கருத்து கணிப்புகள் இதெல்லாம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் பதிவு பண்ணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். 180லிருந்து 190 தொகுதிகள் வரைக்கும் திமுக இந்த தேர்தலில் நிச்சயமாக அடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதிலும் குறிப்பாக கொங்கு மண்டலம், அதாவது கோவை மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்கள் இருக்க, அங்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை திமுக கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓரிரு தொகுதிகள் தவிர பெரும்பாலான தொகுதிகள் திமுகவின் கைவசம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அங்கு மிகப்பெரிய வெற்றியை அறுவடை செய்ய போகுது. அங்கு அதாவது சசிகலா மற்றும் விஜயினுடைய வாக்குகள், அவங்க பிரிக்கிற வாக்குகள் வந்து திமுகவுக்கு சாதகமாக அமையுது. வட மாவட்டங்களில் விஜய்க்கு கணிசமான ஒரு வாக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்த வரைக்கும் இருக்கிற கள நிலவரம். ஆனாலும் கூட அது திமுகவின் வெற்றியை பாதிக்கிற அளவுக்கு இல்லை. வட மாவட்டங்களில் ஒரு 2-3 தொகுதிகள் தவிர மீதி எல்லாமே வந்து திமுகவுக்கு சாதகமாக இருப்பதாகத்தான் வந்து தகவல்கள் இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து திமுக கிட்டத்தட்ட கிளீன் ஸ்வீப் அப்படிங்கிறத நான் இப்போ அழுத்தமாக சொல்கிறேன். சென்னையில் இருக்கிற 16 தொகுதிகளில் 15 தொகுதிகள் திமுக வசம் தாராளமாக போயிடும். இந்த ஒரு தொகுதி என்ன அப்படிங்கிறது பெரம்பூர் தொகுதி, அது இழுப்பறி அப்படின்றது தான் வந்து இப்போ தகவல். அங்கே இருக்கிற திமுக வேட்பாளர் மிக சிறந்த வேட்பாளர், சரியான வேட்பாளர். இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பம், இந்த விஜய்ங்கிற ஒரு தவறான ஒரு பிம்பம் அந்த மக்களில் கொஞ்சம் வாக்குகளை சிதறடிச்சிருக்கிறதுனால வந்து இந்த ஒரு நிலை. அங்கே கூட இரட்டை இலையோ அல்லது ஒரு அதிமுக சார்பில் வலுவான ஒரு வேட்பாளர் நின்று இருந்தால் நிச்சயமாக வந்து திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிடலாம். இப்போ இந்த வாக்கு பிரிப்புங்கிறது
வெற்றியை கொஞ்சம் வந்து யோசிக்குது. மற்ற பெரும்பாலான இடங்களில் திமுகவுக்கு தான் வந்து பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல அதிமுக கூட்டணி என்ன 2ஆம் இடத்துக்கு வருமா வராதா அப்படின்னு பல பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த தேர்தலில் 2வது இடம் யாருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. ஆக்சுவலாக வந்து 2வது இடம் அதிமுகவுக்கு தான், அப்படிதான் வரணும். ஆனால் இந்த விஜய் அப்படிங்கிற இந்த பிம்ப அரசியலில் ஒரு வாக்குகள் சீரடிக்கப்பட்டிருக்கிறதால 2ஆம் இடம் அதிமுகவுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சீட்டு, அதாவது எத்தனை சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுக தான் வந்து 2ஆம் இடம். அதில் அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட 40லிருந்து 48 இடங்கள் வரைக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக, பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இத்தனை இடங்கள் கிடைக்கும் அப்படின்றாங்க. இதில் வந்து பாமகவுக்கு வெற்றி கிடைக்குமா, ஒரு தொகுதியிலாவது வெற்றி கிடைக்குமா, பாஜக எத்தனை இடங்களை பெறும் அப்படின்னா அது எல்லாமே வந்து கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து விஜய் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் பிரிக்கிற வாக்குகள், அது கணிசமான வாக்குகளை பிரிக்கிறதுனால இந்த கூட்டணி கட்சிகள், அதிமுக கூட்டணி கட்சிகளுடைய வெற்றிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. அதிமுக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது 48 தொகுதிகள், மிஞ்சி போனால் 50 தொகுதிகள் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடங்களை பெற்று அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் அமரப்போகிறார். இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன ஆகும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு கடைசியில் அந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கான்னா ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது அந்த கட்சிக்கு. அது சீமான் போட்டியிடுகிற காரைக்குடி தொகுதி. அந்த தொகுதியில் வந்து 3 வலுவான வேட்பாளர்கள் இருக்காங்க. அதில் சீமான் மற்றும் தாவேகா தரப்பில் இருக்கிற அந்த பிரபு. ஆனால் சீமானுக்கு வந்து பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அதே போல திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற காங்கிரஸ் வேட்பாளர், அவருக்கும் வந்து அங்க வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கு. அதனால அந்த 3 வேட்பாளர்களும் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதால வந்து அங்க ஒரு ஈடுபறியான நிலை நீடிக்குது. அதை தவிர மற்ற தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது ஒரு அவ்வளவா இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஆனால் கணிசமான வாக்குகளை அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க 30 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தார்கள். இந்த முறை அதை விட இன்னும் ஒரு 10 லட்சம் வாக்குகள் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க களத்தில் பார்க்கும்போது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அதில் ஒரு சின்ன பின்னடைவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த தாவேகா அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன, அவங்க எவ்வளோ வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொல்றது அவங்க வேட்பாளர்களுடைய அடிப்படை, அவங்க போட்டிருக்கிற வேட்பாளர்கள், அவங்க கட்சி செய்திருக்கிற பணி, களப்பணி, இதனுடைய அடிப்படையில் இந்த கட்சிக்கு கிடைக்கிற வாக்குகள்ங்கிறது 8லிருந்து 10%. அதுதான் அந்த கட்சிக்கு தகுந்த வாக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு மேலே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு மேனிப்புலேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு மேலே ஒரு 12, 18 இந்த மாதிரி சில இடங்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த வாக்குகள் எல்லாமே வந்து விஜய் செய்த இந்த தப்பான அரசியலால் பாதிக்கப்பட்டு அல்லது திசை திருப்பப்பட்டு அவருக்கு போய் சேர்ந்த வாக்குகள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நியாயமாக யோசித்து விஜய் வந்து இவ்வளோ நல்ல அரசியல்வாதியாக இருக்கார், விஜயனுடைய நடவடிக்கை நல்லா இருக்குது, அதனால் அவருக்கு ஓட்டு போடலாம் அப்படி நினச்சி போடப்பட்ட வாக்குகள் அல்ல. இந்த இமேஜ் அரசியலில் இந்த இமேஜ் சிறைக்குள்ளே மாட்டிக்கிட்டு அதில் போய் சிக்கி ஓட்டு போட்டவங்க தான் இந்த அதிகரிக்கிற பர்சன்டேஜ். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் என்னுடைய நிலைப்பாடு தான், அது 8லிருந்து 10% வந்தால் அது சரியான வாக்கு அதுக்கு. ஆக விஜய்க்கு இந்த தேர்தலில் விஜய் கட்சிக்கு கிடைக்கிற வாக்குகள்ங்கிறது இதுதான். அதாவது 8லிருந்து 12% அந்த கட்சி வாக்குகளை பெறுகிற எண்ணிக்கை, அதாவது சட்டமன்ற தொகுதிகள் எத்தனை இருக்கும் அப்படின்னா நான் முன்னே சொன்னது தான். அது சொன்னது என்னன்னா 0லிருந்து 1 தொகுதி. இதுதான் வந்து அந்த விஜயோட கட்சிக்கு இந்த தேர்தலில் கிடைக்கிற தொகுதிகளின் எண்ணிக்கை. 0லிருந்து 1 தொகுதி. அந்த ஒரு தொகுதி ஒன்று கோபிச்செட்டிப்பாளையமாக இருக்கலாம் அல்லது பெரம்பூராக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் களத்தில் இருக்கிற யதார்த்தம். இதிலிருந்து ஒரு 10% நான் சொன்ன அந்த தேர்தல் கணிப்பில் ஒரு 10% மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணிக்கு 180ங்கிறது இன்னொரு கூட 10 சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
அதிமுகவுக்கு 48ங்கிறது 50 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு அந்த ஒரு தொகுதி, அதே போல் விஜய் கட்சிக்கு அந்த ஒரு தொகுதி, இவ்வளோதானே தவிர இதை மீறி ஒரு மிகப்பெரிய மாயாஜாலம் நடந்து விஜய் கட்சி பெருமளவு 200 தொகுதி சொல்கிறாரு செங்கோட்டையன், அப்படி 200 தொகுதி பெற்று ஆட்சி அமைக்கிறதெல்லாம் அவங்க பனையூர் ஆஃபீஸ்லேயே அதை செஞ்சுக்கலாம். பனையூருக்குள்ளே ஒரு சட்டமன்றம் வச்சு அவர்கள் கட்சிக்காரர்கள்லாம் எம்எல்ஏவாக அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்களே இவர் விஜய் வசதிக்கு ஏற்ற மாதிரி உள்ள சட்டசபை கூட்டம் நடத்தி தீர்மானம் போட்டு என்ன வேணால் அவங்க பண்ணிக்கலாம். அதற்கு உரிமை இருக்குது. யாருமே அவங்கள தடுக்க முடியாது. எப்படி பாமக ஒரு மாடல் அசம்பிளி இது ஒன்று வச்சு அப்பப்போ அறிக்கை, அதாவது பட்ஜெட்லாம் கூட அவங்க தாக்கல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஜயம் செஞ்சுக்கலாம். அவரை தடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இல்லை, தாராளமாக செய்யலாம்.